ஓகே, இப்போ பாருங்க அடுத்த கொஸ்டின். ஃபார் த ரியாக்ஷன் A gives B, அதுக்கு கேசி வேல்யூ சொல்லியிருக்காங்க 2ன்னு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா B gives C, இதுக்கு கேசி வேல்யூ சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 4ன்னு சொல்லியிருக்காங்க. C gives D, இதுக்கு கேசி வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? இதான் வந்து கொஸ்டின்ல வந்து சொல்லியிருக்காங்க. கொஸ்டினா என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ A gives Dக்கு கேசி வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கரெக்டுங்களா? இப்போ இது மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா வந்து இதுல எப்படி போடலாம் அப்படின்னா வந்து இப்போ பாருங்க, இது எப்படி வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு முதல்ல பார்ப்போம். நீங்க பாருங்களேன், இப்போ A gives B, B gives C, இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், நம்ம இந்த ரியாக்டன் சைடில் இருக்கிறது ப்ராடக்ட் சைடில் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுவோங்க, கேன்சல் பண்ணிடுவோமா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இது கேன்சல் ஆகுது. ரைட்டுங்களா? கேன்சல் ஆகி நமக்கு என்னன்னு கிடைக்குதுங்க, A gives Cன்னு கிடைக்குது. ரைட்டுங்களா இல்லைங்களா? சரிங்களா இல்லைங்களா? A gives Cன்னு கிடைக்குது. அடுத்தது பாருங்க, இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, தேர்ட் ஈக்குவேஷன் C gives D, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம்னு நினைச்சுக்கோங்களேன். எது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாங்க, Cயும் கேன்சல் பண்ணிடலாம். ரைட்டுங்களா இல்லைங்களா? இப்போ என்னன்னு கிடைக்குதுங்க, என்னன்னு கிடைக்குது, A gives Dன்னு கிடைக்குது. எப்படி ஈக்குவேஷன் கிடைச்சிச்சுன்னு தெரியுதுங்களா? எப்படி கிடைச்சு தெரியுதுங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்குவோம், ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்குவோம், ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்குவோம். ரைட்டுங்களா? இந்த 3 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு A gives Dன்ற ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடைக்கும். ரைட்டுங்களா? இப்போ இங்க கேசில இது ஆட் பண்ணோம்னா கேசி வேல்யூ என்ன பண்ணுவோங்க, மல்டிபிள் பண்ணுவோம். கரெக்டுங்களா இல்லைங்களா? புரியுதுங்களா இல்லைங்களா? அப்போ பாருங்க, இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணோம், A gives B, B gives C, C gives D, இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணோம் 3 ஈக்குவேஷன். அப்போ இதோட கேசி வேல்யூ, இதோட கேசி வேல்யூ, இதோட கேசி வேல்யூ மூணுத்தையும் என்ன பண்ணா போதுங்க, மல்டிபிள் பண்ணா போதும். அப்போ இதோட கேசி வேல்யூ என்னங்க இருக்கு, 2 into 4 into 6. இதுதான் வந்து A gives B gives C gives Dக்கு வந்து, அதாவது A gives Dக்கு ஆன்சரா வந்து இருக்கும். புரியுதுங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும், 2 into 4 8, 8 6 48. இல்ல அப்படியே கூட நிப்பாட்டிக்கலாம், 2 into 4 into 6. நோட் பண்ணிட்டீங்களா? புரியுதுங்களா? எப்படின்ட்டு புரியுதுங்களா? எப்படின்னு புரியுதுங்களா? எப்படி இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இதே மாதிரியே ஒரு கொஸ்டின் சொல்றேன், இப்போ இது போட முடியுதான்னு பார்ப்போம். பாருங்க, Xc4 plus H2O gives XcOF4 plus 2HF அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன். இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா? அடுத்தது ஒரு ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க, XcO4 plus XcF6 gives XcOF4, இங்கே XcF6 இருக்கு, XcF4 plus XcO3F2 அப்படின்னு வந்து இருக்கு. இந்த ஈக்குவேஷனுக்கு K1 சொல்லிடுறாங்க, இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன சொல்றாங்கன்னா K2 வந்து சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க கொஸ்டினா என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் ஃபார் த ரியாக்ஷன், எந்த ரியாக்ஷன் கேட்கறாங்க அப்படின்னா XcO4 plus 2HF gives XcO3F2 plus H2O. இந்த ஈக்குவேஷனுக்கு K வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க. புரியுதுங்களா? இது நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு இந்த ஈக்குவேஷன் ப்ரெடிக்ட் பண்ணோம்னா அப்ப அதுக்கு கேசி வேல்யூ என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க. கிளியருங்களா? இப்போ பார்ப்போம், நமக்கு தெரியும் ஆட் பண்ணோம்னா கேன்சல் அவுட் ஆகும்னு தெரியும். ரைட்டுங்களா இல்லைங்களா? இப்போ நமக்கு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ரைட்டுங்களா இல்லைங்களா? இங்க என்ன இருக்குங்க, இந்த ஈக்குவேஷன்ல ரியாக்டன் சைடு XcO4 இருக்கு, இங்க XcO4 இருக்குங்களா, இருக்குங்களா? கரெக்டுங்களா இல்லைங்களா? XcO4 இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2HF இருக்கு, இங்க 2HF எங்க இருக்குங்க, ப்ராடக்ட் சைடுல இருக்கு. அப்ப நமக்கு எந்த சைடு வர வைக்கணுங்க, ரியாக்டன் சைடு வர வைக்கணும். எத்தனை HF தான் இருக்கு, இங்கேயும் 2HF தான் இருக்கு, இங்கே எத்தனை தான் இருக்கு, 2HF தான். அப்ப இதை ரிவர்ஸ் பண்ணா கிடைச்சிருமா? ரைட்டுங்களா? அப்ப ரிவர்ஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒன்னு ரிவர்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, XcO3F2 எந்த பக்கம் இருக்கு, ப்ராடக்ட் சைடு தான் இருக்கு, இங்கேயும் ப்ராடக்ட் சைடுல இருக்கு. அடுத்தது H2O இங்க எங்க இருக்கு,
இது ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ் பண்ணாவே கிடைக்கும். கரெக்ட்டுங்களா இல்லைங்களா? இப்போ ரிவர்ஸ் பண்ணுவோமா? எந்த ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் ரிவர்ஸ் பண்றேன் அப்படின்னா அதை நான் எப்படி எழுதுவேன்? இது என்னன்னு எழுதுவேன்? 1/k1 அப்படின்னு வந்து எழுதுவேன். கரெக்ட்டுங்களா இல்லைங்களா? இப்போ 1/k1 அப்போ என்னன்னு வந்து இருக்கும்? 1/k1 பண்ணேன்னா என்ன கிடைக்குதுன்னு வந்து பார்ப்போமா? 1/k1 பண்ண என்ன கிடைக்குங்க? 2HF plus XeOF4 gives XeF6 plus வேற என்ன இருக்குங்க? H2O அப்படின்னு வந்து இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ எது எதுவும் கேன்சல் ஆயிடுங்க? XeOF4க்கும் XeOF4க்கும் கேன்சல் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? வேற எது கேன்சல் ஆயிடும்? XeF6க்கும் XeF6க்கும் கேன்சல் ஆயிடும். மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது எப்படி கிடைக்குது? இப்போ என்ன இருக்கும்? XeOF4 கிடைச்சிருக்கு பிளஸ் 2HF கிடைச்சிருச்சு. இங்க என்ன கிடைக்குதுங்க? XeO3F2 கிடைக்குது. இங்க என்ன கிடைக்குது? H2O கிடைக்குது. ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடுச்சா? என்ன ஃபார்ம் பண்ணும்போது கிடைச்சிச்சு நமக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணும்போது. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரிவர்ஸ் பண்ணோம்னா அப்ப என்ன வரும்? 1/k1. கரெக்ட்டுங்களா? இப்போ ஆட் பண்ணோமா ரெண்டுத்தையும்? ஆட் பண்ணோம்னா ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணுவோம்? மல்டிபிள் பண்ணுவோம். இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே தானே வச்சுக்கிட்டோம். அதோடது என்னங்க வேல்யூ? k2. ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு k2/k1. அதுதான் புதுசா ஃபார்ம் ஆன கேசியோட வேல்யூ. புரியுதுங்களா? எப்படின்னு புரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிறீங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம். அட் ஈக்லிபிரியம்ல சொல்றாங்க. கண்டிஷன் கேட்குறாங்க. அட் ஈக்லிபிரியம்ல ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. டெல்டா ஜி வச்சு கொடுக்குறாங்க. பாசிட்டிவ், டெல்டா ஜி நெகட்டிவ், டெல்டா ஜி வந்து என்ன இருக்குன்றாங்க? 0ன்னு வந்து இருக்குன்றாங்க. அண்ட் டி வந்து ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம உடனே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு உடனே எப்படியாச்சும் பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமா இப்படிலாம் வந்து தோணும். ரைட்டுங்களா இல்லைங்களா? இது வந்து ஒரு லெவல் 1 கொஸ்டின் தான். லெவல் 1 கொஸ்டின்னா நம்ம உடனே எப்படியே திங்க் பண்ண தோணும். வேற மாதிரிலாம் திங்க் பண்ணணும். இதுல தான் மிஸ்டேக் பண்ணுவோம். ஒரே ஒரு மட்டும்தான் இருக்கும். ஈக்லிபிரியம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன் தெர்மோடைனமிக்கா இருந்தாலும் சரி, ஈக்லிபிரியம் லெசனா இருந்தாலும் சரி, சேஞ்ச் இன் என்ட்ரோபியா இருந்தாலும், சேஞ்ச் இன் என்தால்பியா இருந்தாலும் சரி, சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜியா இருந்தாலும் சரி, எல்லாமே என்னவா தான் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம்ல என்னவா தான் இருக்கும்? ஈக்குவல் டு 0 அப்படின்னு தெர்மோடைனமிக்லேயே பார்த்துருப்போமா இல்லைங்களா? பார்த்துருக்கோமா இல்லைங்களா? அப்போ ஈக்லிபிரியத்துல என்னவா தாங்க இருக்கும்? டெல்டா ஜி 0வா தான் இருக்கும். புரியுதுங்களா? டெல்டா ஜி என்னவா தான் இருக்கும்? 0 தான். என்ன கண்டிஷன்ல? ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Quantity, question number 25, quantity of PCl5 was heated. ஹீட் பண்றாங்களாமா. எவ்வளவு லிட்டர் வெசல்ல ஹீட் பண்றாங்கன்னா 10 லிட்டர் வெசல்ல. அப்பனா வால்யூம் என்னன்னு அர்த்தம்? 10 லிட்டர் வெசல்ல ஹீட் பண்றாங்கன்றாங்க. அட் 250 டிகிரி செல்சியஸ், 250 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்றாங்கன்றாங்க. ஈக்குவேஷன் என்ன ஈக்குவேஷன்? PCl5 gives PCl3 plus Cl2. எல்லாமே என்ன ஃபேஸ்ல தான் இருக்கு அப்படின்னா கேஷியஸ் ஃபேஸ்ல தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இதுல 0.1 மோல் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்லிபிரியத்துல வந்து PCl5 இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல 0.2 மோல்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா PCl3 இருக்குன்னு சொல்றாங்க. Cl2 எவ்வளவு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 0.2 மோல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? என்ன கொஸ்டினா வந்து கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசி என்ன அப்படின்னு வந்து கேட்கறாங்க. என்ன கொஸ்டினா வந்து கேட்கறாங்க? கேசி என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரி கவனிச்சுக்கோங்க. இப்ப கேசிக்கு நம்ம கேசி போட தெரியுமா? ஈக்குவேஷனுக்கு எப்படி கேசி போடலாம் சொல்லுங்க? கேசி ஈக்குவல் டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்டா. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த ஈக்குவேஷனுக்கு என்னங்க வரும்? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் என்ன வரும்? என்னங்க ப்ராடக்ட் பக்கம் என்ன இருக்கு? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் PCl3 divided by concentration into concentration of Cl2 divided by concentration of PCl5. ரைட்டுங்களா?
ஈக்லிபிரியம்ல இது இங்க எவ்வளோ இருந்துச்சு PCl5க்கு 0.1ங்களா PCl5க்கு எவ்வளோ இருந்துச்சு 0.1ங்க ஈக்லிபிரியம்னு சொல்லியிருக்காங்க. PCl3க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஈக்லிபிரியத்துல 0.2ன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே ஈக்லிபிரியத்துலன்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அதே போல Cl2க்கு வந்து என்னன்னா 0.2ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பை வால்யூம் போடுவோமா? வால்யூம் எவ்வளோ 10 லிட்டரா? இப்போ 10 லிட்டர். ஓகேங்களா? இப்போ பார்ப்போமா, இதை அப்ளை பண்ணுவோமா? இதுக்கு என்ன கிடைக்கும் 0.2/10 0.2/10 இங்க என்ன இருக்கும் 0.1/10 ரைட்டுங்களா? இப்போ என்ன வரும் 0.2 into 0.2 divided by 100 into 10/0.1 ரைட்டுங்களா? கேன்சல் பண்ண என்னன்னு கிடைக்கும்? என்னென்ன ஆப்ஷன் போட்டிருக்காங்க? இதுக்கு ஒரு கேன்சல் போட்டுக்கலாமா? தட்ஸ் ஈக்குவல் டு 0.04. ஆன்சர் என்ன கிடைக்குது 0.04 அப்படின்னு வந்து கிடைக்கும். புரியுதுங்களா? இங்க பாருங்க கேசின்னு நமக்கு கேட்டாங்க அப்படின்னா கேசினா வந்து நமக்கு ஈக்லிபிரியம் எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்லிபிரியம் டிவைடட் பை வால்யூம் வச்சு போடுவோம். அப்படிதானே அந்த கேசி கான்சன்ட்ரேஷன் டேர்முக்கு போடுவோம். அப்போ கேசி அதுக்கு எழுதணும்னா இது மாதிரி வந்து கிடைக்கும். புரியுதுங்களா?